இருக்கிற ஒவ்வொரு மக்களும் அந்த மெய்யான தேவனிடத்துல ஒன்றான மெய்தேவனாகிய உம்மிடத்துல நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்து கொண்டு பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு நாங்கள் ஜெபங்களை ஏறெடுத்து ஜெயம் கொண்ட வாழ்வு. கிறிஸ்தவ வாழ்வு என்பது தோற்கடிக்கப்பட்ட வாழ்வு அல்ல. இயேசு மரணத்தின் அதிகாரியான சாத்தானே தன்னுடைய மரணத்தினால வெற்றி சிறந்த வாழ்வு. நாங்களும் ஜெயம் கொண்டு வாழுகிற வாழ்வை எங்கள் ஒவ்வொருவருக்கும், இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கொண்டு பீராக. துக்கங்கள் சந்தோஷமாக மாறுவதாக, கவலைகள் அகன்று போவதாக, கவலைகள், கண்ணீர்கள், துக்கங்கள், மரணங்கள் அற்ற ஒரு வாழ்வு. நீர் உயிரோடு எழுந்தவர், எங்களை ஒரு நாள் உயிரோடு எழுப்பி உம்முடைய ராட்சியத்தில வாழ வைக்கிற தேவன். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கேட்கிற உணர்வுள்ள காதுகளை கொண்டும் உங்களுடைய இதயத்தில் ஒரு உணர்வுள்ள இதயத்தை கொண்டும் இந்த வார்த்தைகளுடைய வாழ்வில ஒரு வளமாக செழிப்பாக அவர்களுடைய வாழ்வை மாற்றும்படியாக. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும் அந்த மெய்யான கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாமல் இயேசு வார்த்தைகளின் மூலமாக, வார்த்தையினாலே இந்த உலகத்தை படைத்த தேவன், வார்த்தையினாலே எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், அந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு அவர் நியமித்த ஓட்டத்துல நாங்கள் ஓடி முடிக்க ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் இந்த கடைசி கால விசுவாசிகளுக்கு கிருபை செய்வீராக. துதி கன மகிமை ஒன்றான மெய்தேவனாகிய உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய இருதயத்தின் நாளத்திலிருந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். இன்றைக்கு மனிதர்கள், மதங்களில வாழுகிற மக்கள், உலக வழியில வாழுகிற மக்கள் தனிய உணவு அப்பத்தை தேடுவதில் மாத்திரம்தான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்பத்துக்காக உழைத்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், இன்றைக்கு மதங்களில பார்த்தீர்களாக இருந்தால், பாவத்தில வாழுகிற மக்களை பார்த்தீர்களாக இருந்தால், அவர்கள் உணவுக்காக ஓடிக்கொண்டிருப்பார்கள். தேவன் முதலாவது தேவனுடைய ராட்சியத்தை, நீதியை தேடுங்கள், மீதி எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். மத்தேயு 6:33. நாங்கள் முதலாவதாக தேட வேண்டியது இந்த எங்களை உருவாக்கின தேவன், இந்த பரலோகத்தை பூமியை படைத்த அந்த ஒன்றான மெய்தேவனை, இயேசு கிறிஸ்து உதவியோடு மறுபடியும் பிறந்த வாழ்வோடு, பரிசுத்த ஆவியானவரை பெற்ற வாழ்வோடு வாழும் பொழுது அவர் சொல்லுகிறார், பரலோக ராட்சியத்தை, நீதியை தேடுங்கள். அவரோடு வாழுகிற வாழ்வு, அந்த இயேசுவோடு வாழுகிற வாழ்வு, அந்த மெய்தேவனோடு வாழுகிற வாழ்வு, இன்மைக்கு பின்பு மரணமில்லாத ஒரு ராட்சியத்துல வாழுகிற வாழ்வு. எந்த ஒரு தமிழ் மகனும் விசேடமாக இதை இழந்து விடக்கூடாது. பரலோக ராட்சியத்தை, நீதியை, இந்த உலகத்தில நாங்கள் வாழுகிற வாழ்வு 80 100 வருஷம் இயேசுவோடு வாழுகிற வாழ்வு. இந்த உலகத்திலேயே நாங்கள் 1000 வருடம் 10 ஜெனரேஷனுக்கு மேலாக இயேசுவோடு கூட வாழுகிற வாழ்வு. அதன் பின்பு நித்தியமாக தேவனோடு வாழுகிற வாழ்வு, இயேசு ராஜாவோடு வாழுகிற வாழ்வு. இந்த வாழ்வை யாருமே இழந்து விடக்கூடாது. மதங்களை நம்பி, மத வழிபாடுகளை நம்பி, ரிலிஜனை நம்பி, ஒரு தெளிவற்ற, கொள்கையற்ற, விளக்கமில்லாத மூதாதையர்கள் செய்த தவறுகளின் மூலமாக படைக்கப்பட்ட அந்த தெய்வங்களை எல்லாம் அகற்றிவிட்டு உயிருள்ள தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக் கொள்ளும் பொழுது அவர் உயிராக உங்களோடு இடப்படுவார், தரிசனத்துல வருவார், வார்த்தையின் மூலமாக பேசுவார். அவர் உயிர் உள்ளவர். நீங்கள் உள்ளான இதயத்திலே இருந்து அவரை தேட வேண்டும். வெளிப்புறமான மாம்சத்துல தேடுவதில்லை, உள்ளான இதயபூர்வமாகத்தான் இயேசு கிறிஸ்து தேடும் பொழுது அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அவருடைய வார்த்தையின்படி நீங்கள் தேட வேண்டும். அவரை ஒரு பொழுதும் விட்டு விடாதீர்கள். அவர் இயேசு அப்புறம் போகிறவர் போலதான் உங்களுக்கு காணப்படுவார். அவர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர். ஏனென்றால் நாங்கள் நாங்கள் ஒவ்வொருவரும் தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்டவர்கள். நாங்கள் ஆதியாகமம் 1:26 let us make our image. இயேசுவும் கடவுளும் ஒன்றாக இருந்து மனுக்குலத்தை படைத்தவர்கள். இந்த பரலோகம், பூமி அனைத்தையும், இந்த heaven, earth,
எல்லாவற்றையும் மிருகங்கள், பறவைகள், இன்றைக்கு மனிதனுக்கு தேவையான அத்தனை எத்தனை தேவைகளையும் மனிதனுக்கு தேவைகளையும் படைத்து மீனினங்கள், பறவைகள், உணவுக்கு, உடைக்கு எல்லாவற்றையும் படைத்து இறுதியாக மனிதனை படைத்து அந்த மனிதனை தேவனுடைய சாயலாகவும் இயேசுடைய ரூபத்தின்படியும் படைத்த மனிதன் இன்றைக்கு தேவனுக்கு விரோதமாக செயற்படுகிறான். இதுதான் தேவனுக்குரிய கவலையாக இருக்கிறது. என்னுடைய ரூபத்தின்படி படைக்கப்பட்ட மனிதன் மீண்டுமாக பரலோகத்திலிருந்து என்னை தேடுகிற நான் படைத்த மனிதன் என்னை தேடுகிறானோ என்று என்று அவர் பரலோகத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். நாங்கள் தேடுகிறோம். இந்த நித்திய வெளிச்ச சங்கமம் ரேடியோவில் இணைந்திருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நாங்கள் உண்மையோடும் ஆவியோடும் உண்மை தேடுகிறோம். எங்களுடைய தேவன் ஆவியாயிருக்கிறார். பாருங்கள், நாங்கள் 1 தீமோத்தேயு 6:16 ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவர், யாரும் கண்டிராதவர். இந்த மாம்ச கண்களுக்கூடாக எங்களுடைய தேவனை பார்க்க முடியாது. ஆவிக்குரிய கண்களுக்கூடாக ஆவிக்கும் கண் இருக்கிறது. எங்களுடைய ஆத்துமாவில கண் இருக்கிறது. அந்த கண்ணுக்கூடாக பாருங்கள், ஆத்துமா எங்களுக்கு உள்ளுக்கு இருக்கிறது. ஆத்துமாவும் ஆவியும் வெளிப்புறமாக சரீரம். மதங்களில் எல்லாம் சரீர பிரகாரமாகத்தான் தங்களுடைய மனிதனால் உருவாக்கப்பட்ட, கையினால் உருவாக்கப்பட்ட கடவுளை தான் மாம்ச பிரகாரமாக தான் தேடுவார்கள். இந்த மெய்யான தேவன் உயிர் உள்ளவர், இயேசு உயிருள்ளவர், பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ள வாசம் செய்கிறவர். இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அபிஷேகம் பெறும் பொழுது போனகை கிறிஸ்டியனாக தாயின் வயிற்றில எங்களுடைய ஆதாமாவால் செய்த பாவத்தின் விளைவாக எல்லோரும் பாவிகளாக நாங்கள் இந்த உலகத்துல பிறக்கிறோம். நாங்கள் தாயின் வயிற்றில பாவ உணர்வோடு பிசாசின் அடிமைத்தனத்தோடு இருளான பிள்ளைகளாக நாங்கள் பிறக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரை நாங்களே ஏற்றுக்கொள்ளும் பொழுது, பெற்றுக்கொள்ளும் பொழுது நாங்கள் மறுபடியும் பிறக்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய ஆவி பரிசுத்த ஆவி. அந்த பரிசுத்த ஆவியை பெற்ற ஒவ்வொருவரும் தான் இயேசுவுக்கு சொந்தமாக. அவருடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. நீங்கள் உங்களுடைய வேதாகமத்தை வாசித்துக் கொண்டு போகும் பொழுது உங்களுக்கு வசனங்கள் உங்களோடு பேசும். ஒரு அத்தியாயத்தை வாசிக்கும் பொழுது அது ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார். இப்படியாக ஒவ்வொரு அதிகாரங்களையும் அத்தியாயங்களையும் படித்து கொண்டு போகும் பொழுது உங்களுக்கு ஒரு உணர்வு கொண்டு வரும். அந்த ஆவி பாருங்கள், இம்மா சீடர்களை இயேசு உயிர்த்தெழுந்த இம்மா சீடர்களோடு கருத்தாக விளங்கப்படுத்தி கொண்டு போகிறார். ஒவ்வொரு தன்னை வெளிப்படுத்தி கொண்டு போகிறார். பாருங்கள், அவர் அவருடைய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது கூட இருதயம் ஒரு கொழுந்து விட்டு எரியும். பரலோக சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ள முடியும் அவருடைய வார்த்தைகளில் கூட. அந்த உணர்வை அடையும் பொழுது நீங்கள் பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் சாதாரணமாக உலக புத்தகங்கள் படிப்பது போல இந்த வேதாகமத்தை படித்தால் உங்களுக்கு விளங்காது. நான் கூட பாடசாலைகளில இந்த மார்க்கவும் அப்போஸ்தலர் புத்தகமும் நாங்கள் கட்டாயம் படிக்க வேண்டியது. அந்த நேரத்துல இந்த ஆவியின் அபிஷேகம் ஓரளவு தெரிந்திருந்தாலும் இந்த பரிசுத்த ஆவியானவரை பற்றிய அறிவு இல்லாமல் இருந்தது. கனடாவுக்கு வந்த பின்புதான் பரிசுத்த ஆவியானவரை பெற்ற உணர்வை ஒரு பலமாக என் மேல ஊற்றினார். இப்படியாக அந்த ஆவியானவர் தான் இன்றைக்கும் அவர் பின்வாங்காமல் இழுத்து அவருடைய ராஜ்யத்திற்கு அழைத்து செல்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், அது அவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கும் பொழுது அந்த சினிமா பாடல்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை எல்லாம் நாங்கள் தூக்கி எறிந்து விட்டு ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையில நிலைத்திருக்கிறவர்களாக, வார்த்தையை மெடிடேட் பண்றவர்களாக நாங்கள் பாடுகிறோம். பாருங்கள், இயேசு சொல்லுகிறார் இந்த உலகத்தில் இருந்த பொழுது மத்தேயு 4:4 இதை நீங்கள் தியானித்துக் கொள்ள வேண்டும். மத்தேயு 4:4
இயேசு பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. பாருங்கள், இந்த உணவு இந்த உலகத்தில ஒரு உயிர் வாழுவதற்கு சரீர பிரகாரம் Is it Pastor? Praise the Lord, Pastor. Praise the Lord. Praise the Lord, Pastor. பாஸ்டர் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. பாஸ்டர் மீண்டும் வருவார். சுவாசிப்போம். நிச்சயமாக இங்கே காற்று பலமாக வீசுகிறது. ஆனாலும் கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்கள் செய்கிறார். தடைகளை தகப்பவர் நம்மோடு இருக்கிறார். நானே ஜீவ அப்பம் என்று சொன்னவர். அந்த அப்பமாகிய அந்த மன்னாவை என் தண்ணியே கொடுத்தவர். இன்றைக்கு நாங்கள் ஒவ்வொரு கவியனுக்கு, அதாவது கவியன் சண்டேஸ்ல நாங்கள் நினைவு கூறுகிறோம். எங்களுக்கு அப்பக்கப்பட்டதை நினைவு கூறுகிறோம். அவருடைய சரீரம் புலப்பட்டது. அப்படியாக கிடைக்கப்பட்ட அவருடைய ரத்தம் நாளிலும் நாங்கள் நினைவு கூர்ந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நானே ஜீவ அப்பம் என்று சொன்னவர். நிச்சயமாக அந்த அப்பத்தில் ஐக்கியப்படுகிற இடையெல்லாம் அவர் எங்களை நடத்துவார். வார்த்தையானவர் அவர். அந்த வார்த்தை இன்றைக்கு நம்மோடு நம்மை போஷிக்கிறது, நம்மை உடுத்து வைக்கிறது, நம்மளை மகிழ்விக்கிறது. இந்த வார்த்தை இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து. அந்த அப்பத்தை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். வெளிச்சத்தின் வெளிப்பாடுகளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அதனாலவர் பாஸ்டர் இணைவார் என்று நான் இருக்கின்றேன். இந்த இடையிலும் இந்த நேரத்திலும் உங்களோட சகோதரர்கள் இணைந்திருக்கின்றார். அழைப்பு கொண்டு வருவோம். பிரைஸ் தி லார்ட் மகேந்திரன். பிரைஸ் தி லார்ட் பிரதர் மகேந்திரன். Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. கேட்குதா சிஸ்டர்? கேட்குதா? யா பாஸ்டர், எடுத்து வாருங்கள். Hallelujah. ஆண்டவரே, கிருபையும் இரக்கவும் பரிசுத்தமும் உள்ளங்கள் அன்பு தகப்பனே, தடைகளை நீக்கி போடுகிறவரே, நீர் எங்களோடு கூட இருந்து அவனுக்கு பிரியமான வார்த்தையை பேச தடைகளை எடுத்து போடுவீராக. நீர் முன்பாக போய் கோணலானவைகளை சமமாக்கி கரடு முரளானவைகளை திருத்தி உம்முடைய வார்த்தையின்படி வாழ நீர் கிருபை செய்வீராக. நாங்கள் வேதாகமத்தில் பார்க்கும் பொழுது மத்தேயு 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, மனுஷனுடைய பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. பாருங்க, மனிதர்கள் இன்றைக்கு அப்பத்தை தேடி தேடித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். உணவு உணவு உணவு. பாருங்கள், தேவன் சொல்லுகிறார் 6:33 மத்தேயு, பரலோக ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள், மிகுதி எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அவருடைய ராஜ்யம், எங்களுடைய ஒன்றான மைத்தவன், எங்களை படைத்த தேவன், எங்களுக்கு உணவு தருகிற தேவன், மனுக்குலத்துக்கு தேவையான அனைத்தையும் தருகிற தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை நாங்கள் தேடும் பொழுது எங்களுக்கு தேவையானவை எல்லாவற்றையும் தேவன் தருகிறவராக இருக்கிறார். பாருங்கள், ஒவ்வொரு நாடுகளிலும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமாக இருந்தால் பரலோக கதவுகள் திறக்கப்பட வேண்டும். நாங்கள் எரேமியா 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல அவர் மழையை, பரலோக கதவுகளை திறந்து மழையை வருஷிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், மழையை தருகிற தேவன்,
எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவன். அந்த வீணான தேவர்களால மழையை கொடுக்க முடியாது. எங்களுக்கு ஜீவ சுவாசத்தை தந்து மண்ணிலே இருந்து மனிதனை உருவாக்கி உயிரை தந்த தெய்வம் தான் நாங்கள் ஆராதிக்கிற ஒன்றான மெய்த்தேவன். அந்த தேவனை விட்டு விட்டு உங்களை உருவாக்கின தேவன், நீங்கள் எந்த மத இனமாக இருந்தாலும் உங்களை உருவாக்கின தேவன் அந்த ஒன்றான மெய்த்தேவன். வேதாகமத்தில் சொல்லப்படுகிற தேவன் 7 நாட்களை உருவாக்கின தேவன். சூரியன் சந்திரன் அத்தனையும் படைத்த தேவன் சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த வார்த்தை எங்களுடைய ஆத்தும உணவாக இருக்கிறது. இந்த வேதாகம வார்த்தையை நீங்கள் சாதாரண புத்தகம் படிக்கிறது போல படித்தால் உங்களுக்கு விளங்காது. பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு பரிசுத்த ஆவியானவரை பெற்றவர்கள் இந்த வேதாகம ஒவ்வொரு வார்த்தையும் தேனிலும் அமுதமாக இருக்கிறது, அபிஷேகமாக இருக்கிறது, பல நோய்களை குணமாக்கக்கூடியதாக இருக்கிறது. உங்களுக்கு கேன்சர் போன்ற கொடுமையான வியாதிகள் வருமாக இருந்தால் நீங்கள் ஏதோ ஒரு தப்பிதம், மற்றவர்களை மன்னிக்காத தப்பிதம், இப்படியான மற்றவர்களை மன்னித்து விடணும். ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் தவறு விட்டிருக்கிறீர்கள், இயேசுவே என்னை மன்னியும். ஏதாவது நான் இந்த மற்றவர்களுக்கு தவறு செய்திருந்தால், அவர்களை மன்னிக்காதிருந்தால் இந்த நேரத்தில் மன்னித்து உம்மிடத்தில் நான் சுகத்தை பெற்றுக் கொள்கிறேன், உம்முடைய தழும்புகளால் என்னை சுகமாக்கும் என்று கேட்கும் பொழுது அவர் அற்புதம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய வார்த்தை வறுமையாக திரும்பாது. உங்களுடைய நோய்களை குணமாக்குற வார்த்தை, ஆசீர்வதிக்கிற வார்த்தை. பாருங்கள், யோவான் 1 அதிகாரம் 1வது வசனத்திலே ஆதியிலே வார்த்தை இருந்தது, வார்த்தை தேவனிடத்தில் இருந்த அந்த வார்த்தை தான் தேவனாக இருந்தது. அந்த வார்த்தை தான் யோவான் 1 அதிகாரம் 14வது வசனத்துல வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கேற்ற மகிமையாக இருந்தது. பாருங்கள், அந்த வார்த்தை மாம்சமாகி பரிசுத்த ஆவியாக எங்களுக்கு இன்றைக்கு வாதம் செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை எங்களுக்கு எடுத்து தருகிறவராக இருக்கிறார். இயேசுடைய வார்த்தைகள் பாருங்கள், இயேசு முழுவதும் தேவனோடு உறவாடி தேவனுடைய வார்த்தைகள் இயேசுவுக்குள்ளாக எங்களுக்கு வருகிறது. அதுதான் சத்தியமாக இருக்கிறது. யோவான் 8:32 சொல்லுகிறது, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த சத்தியத்தை தான், இந்த வார்த்தைகளை நாங்கள் இருதயத்தில நிறைத்து வைக்க வேண்டும். இருதயத்தின் நிறைவினால வாயில வார்த்தை, தேவனுடைய வார்த்தை தான் வர வேண்டும். மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற வார்த்தை, நன்மை செய்கிற வார்த்தை நாங்கள் அந்த வேதாகம வார்த்தைகளை நாங்கள் மற்றவர்களோடு பேசும் பொழுது உங்களுடைய துக்கம் சந்தோஷமாக மாறும். அவர் இயேசு சமாதானத்தை எங்களுக்கு தந்து விட்டு போகிறார். உலகம் கொடுக்கிற பிரகாரம் கொடுக்கிறது அல்ல, உங்களுடைய இருதயம் கலங்காமலும் இருப்பதாக. இதை நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்ளுவார்கள். ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்களுடைய வாழ்வில சமாதானம் இருக்கும், குடும்பத்துல சமாதானம் விளங்கும். பாருங்க, நாங்கள் பார்க்கும் பொழுது எரேமியா 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்துல பார்க்கும் பொழுது எரேமியாவுக்கு வார்த்தை கிடைக்கிறது. பாருங்கள், அந்த வார்த்தை கிடைத்தவுடன் நீங்கள் உட்கொண்டு விட வேண்டும். உங்களுடைய இருதயத்திலேயும் ஆத்துமாவிலேயும் உட்கொண்டு விட வேண்டும். பாருங்கள், 15ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில், உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. இயேசுடைய ஆவியை பெற்றவர்கள் வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் உட்கொண்டு விட வேண்டும். எரேமியா உட்கொண்டு தீர்க்கதரிசியாக கருவிலேயே அவனை தெரிந்து கொண்டார். பாருங்கள், இப்படி எங்களுடைய வார்த்தைகளை உட்கொள்ள அந்த உங்களுக்கு வாழ்வு வளமாகும். எங்களுடைய தீமைகள் எல்லாம் நன்மைகளாக மாறப்படுகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். சங்கீதம் 63ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலேயும் சங்கீதம் 63:4, என் ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உமது நாமத்தை சொல்லி கையெடுப்பேன். அவருடைய நாமத்தை சொல்லி கையை உயர்த்தி நாங்கள் அவருக்கு துதி செலுத்த வேண்டும். அவரை
அவரை உயர்த்த வேண்டும், எங்களுடைய தேவனை உயர்த்த வேண்டும், இயேசுவை உயர்த்த வேண்டும். பாருங்கள், இயேசுவை உயர்த்தும் பொழுது யோவான் 3:30 இயேசு பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். இயேசுவின் நாமம் இந்த உலகத்தில எல்லா மக்களும் இயேசுவின் நாமத்தை தேடி வர வேண்டும். ஏனென்றால் ரட்சிப்பதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம். இப்படியாக நாங்கள் எங்களுடைய தேவனை துதித்து நாமத்தை சொல்லி கையெடுக்கும் பொழுது பாருங்கள், சரீர பிரகாரமாக நாங்கள் உணவை உட்கொள்ளும் பொழுது நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கிறோம் உணவு. அதே போல சங்கீதம் 63:5 நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல எங்களுடைய சரீரம் கொழுப்புள்ள சில இறைச்சி வகையான உணவுகளை உட்கொள்ளும் பொழுது எங்களுக்கு ஒரு திருப்தி வரும். பாருங்கள், நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல இந்த சரீர பிரகாரமான உணவு. என் ஆத்துமா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். என்னுடைய ஆத்துமா திருப்தியாகும் தேவனுடைய வார்த்தைகளை நாங்கள் உட்கொள்ள ஆத்துமாவில சந்தோஷம் வந்தால்தான் அது முகத்தில உங்களுக்கு மற்றவர்கள் பார்க்கும் பொழுது இவர்கள் சந்தோஷமானவர்கள், இயேசுவை விசுவாசிக்கிறவர்கள், இயேசுவை இரட்சகராக ஏற்றுக் கொண்டவர்கள், இவர்களுடைய இருதயத்துக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. இவர்கள் மலை மேலுள்ள பட்டணம் என்று உங்களுடைய காரியங்களை, உங்களுடைய வார்த்தைகளை பார்த்துத்தான் மற்றவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். பாருங்கள், நாங்கள் பார்க்கும் பொழுது thank you Jesus, thank you Jesus, hallelujah, thank you Jesus, thank you, hallelujah. தேவனுடைய வார்த்தை வெறுமையாக திரும்பாது. அதை நாங்கள் பாவிக்கும் பொழுது, ஏற்றுக்கொள்ளும் பொழுது மற்றவர்கள் நன்மையை மற்றவர்களுக்கு கொடுக்கிற வார்த்தையாக அவைகள் இருக்கிறது. பாருங்கள், யோவான் 6:35 இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பன் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலும் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். ஜீவனுள்ள அப்பம். இன்றைக்கு நாங்கள் அவர்தான் இயேசு வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம். பரிசுத்த ஆவியானவராக பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் மரியாளின் வயிற்றில பிறந்து அவர் ஒரு ஜீவனுள்ளவராக ஜீவ அப்பமாக எங்களுக்கு தந்து விட்டு போயிருக்கிறார். பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் உட்கொள்வது அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும். நாங்கள் அவருடைய இரத்தத்தையும் சரீரத்தையும் உட்கொண்டு ஜீவனுள்ள அப்பத்தையும் இரத்தத்தையும் தந்துவிட்டு போயிருக்கிறார். பாருங்கள், அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் தூதர்கள் உண்ணும் உணவை உண்டார்கள், மன்னாவை உண்டார்கள். ஆனால் அவர்கள் மரித்தார்கள். ஆனால் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்துல நானும் நீங்களும் இயேசு என்ற ஜீவ அப்பத்தையும் அவருடைய இரத்தத்தை நாங்கள் நினைவு கூறும் பொழுது எங்களுக்கு மரணமில்லாத ஒரு ராஜ்யத்தை எங்களுக்கு தருகிறார். பாருங்கள், அவர்கள் கூட வெயிட் பண்ண வேண்டும். அந்த மன்னாவை சாப்பிட்டவர்கள் கூட மரித்து விட்டார்கள். ஆனால் இந்த ஜீவ அப்பத்தையும் இரத்தத்தையும் பானம் பண்ணுகிற நாங்கள் உயிர்த்தழுவோம். எங்களுக்கு மரணம் இல்லை. அவரோடு வாழுகிற வாழ்வு நித்திய வாழ்வு. அதை நீங்கள் ஒருவரும் இழந்து விடக்கூடாது. மதங்களை நம்பி அவரை நாங்கள் பரலோகத்துல சந்திக்கும் வரைக்கும் அவரும் எங்களுக்கு நாங்கள் போகும் பொழுது பரலோகத்துல எங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இந்த உலகத்துல நாங்கள் பந்தியில உட்காரும் பொழுது அவருடைய வானத்திலிருந்து இறங்கி அப்பத்தையும் இரத்தத்தையும் புசிக்கும் பொழுது அவர் எங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக அவர் எங்களுக்கு பந்தி ஆயத்தப்படுத்தி எங்களுக்கு அந்த பந்தியை தந்திருக்கிறார். பாருங்கள், சத்துருக்கள் வெட்கப்படுவார்கள். இன்றைக்கு சத்துருக்கள் என்னும் பொழுது துரைத்த ஆவிகள், அதிகாரமுள்ள ஆவிகள், இப்படியான பொல்லாத ஆவிகளுக்கு முன்பாக எங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், அவர் இயேசு சிலுவையில மரிக்கும் பொழுது கூட அந்த ஆத்துமா, பாருங்கள், தேவன் படைத்த ஆத்துமா ஒரு பொழுதும் நரகத்துக்கு போகக்கூடாது என்ற விருப்பம் தான். பாருங்கள், இந்த ஆத்துமாவை திருடுகிறவன் பிசாசாக இருக்கிறான். நாங்கள் ஜோன் 10:10 பார்க்கும் பொழுது அவன்
திருடுவான் உங்களுடைய ஆத்மாவை மதங்களுக்கூடாக, பாவத்துக்கூடாக, சாபத்துக்கூடாக, இப்படி பலவிதமான காரியங்களுக்கூடாக, உங்களை வஞ்சிக்கிற ஆவிகளுக்கூடாக, எத்தனையோ விதமான பொல்லாத ஆவிகள், பச்சார பேசித்தர கொலை வழி ஆவிகள், எல்லா ஆவிகளுக்கூடாகவும் உங்களுடைய ஆத்மாவை வஞ்சித்து இறுதியாக அவனுக்கு ஒதுக்கப்பட்ட இடம்தான் நரகம். மனிதருக்கு ஒதுக்கப்பட்ட இடம் அல்ல. உங்களை இழுத்து கொண்டு போறதற்கு உங்களுடைய ஆத்மாவை திருடுவதற்காக பலவிதமான காரியங்களை அவன் செய்து கொண்டிருக்கிறான். எவ்வனை விழுங்கலாம் என்று 24 மணி நேரமும் சுற்றி திரிகிறவனாக இருக்கிறான். இன்றைக்கு மதங்களில் உள்ளவர்கள் இலகுவாக அவன் வஞ்சித்துக் கொள்ளுகிறான். இன்றைக்கு ஹோமோசெக்சுவல் பாவத்தில் வாழுகிறவர்களை அவன் இலகுவாக வஞ்சிக் கொள்ளுவான். கொல்லுவது, அழிக்கிற வேலைகளை தொடர்ந்து செய்பவர்கள், மனம் திரும்பாமல் இயேசுவுக்கு ஒப்பு கொடுக்காமல் வாழ்வை செய்கிறவர்கள் அவன் இலகுவாக திருடி விடுவான். பாருங்கள், இன்றைக்கு இந்த உலகத்தின் அதிபதி சாத்தானாக இருக்கிறான். அவனுடைய வழியில இன்னைக்கு உலக மக்கள் போற பாதையில நாங்கள் போகிறதில்ல. கிறிஸ்தவ வாழ்வு என்பது எங்களுடைய ராஜாவோடு வாழ்கிற வாழ்வு. அவருடைய கோட்பாடுகளுக்கு அமைய அன்புதான் அவருடைய முதலாவது கனியாக இருக்கிறது. ஒன்றான மெய்த்தவரை அன்பு கூறுவது, பிறரை அன்பு கூறுவது, எல்லாரையும் நாங்கள் நேசிக்க வேண்டும். ஏனென்றால் அவர்களும் ஒவ்வொரு மனிதனும் எங்களுடைய ஒன்றான மெய்த்தவனுடைய உருவமாகவும் அவருடைய உருவமாக படைக்கப்பட்டவர்கள். சாயலாக ரூபத்தின்படி படைக்கப்பட்ட அந்த எந்த ஒரு மனிதனை நாங்கள் தள்ளிவிடக் கூடாது. எல்லாரையும் அன்பு செய்ய வேண்டிய இந்த இப்படி அன்பு செய்யும் பொழுது நாங்கள் அவர்களுக்கு விரோதமாக பாவம் செய்ய மாட்டோம். பாருங்க, முதலாவது கட்டளை தேவனை அன்பு கூறுவது, பிறரை அன்பு கூறுவது. மற்ற அத்தனை கட்டளைகளும் பிறரை கூடாக, பிறருடைய மனைவியை, பிறருடைய சொத்துக்களை, ஐடல் வர்ஷிப், இந்த ஓய்வு நாட்கள், இதெல்லாம் பிறருக்கு விரோதமாக செய்யாமல் இருக்கும் பொழுது அது அன்பு இருக்குமாக இருந்தால் உங்களுக்கு பிறர் இல்லை. நீங்க அந்த மக்களுக்கு எதிராக, அந்த மனிதனுடைய குடும்பத்துக்கு எதிராக நாங்கள் பாவம் செய்யாமல் வாழுவோம். இதுதான் இயேசு நியாய பிரமாணத்தை அன்பில உணர்ந்து முடித்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டில நாங்கள் நேசிக்க வேண்டும். பழைய ஏற்பாடு ஒரு தண்டனை உள்ளதாக இருக்கிறது. தொடர்ந்து பலி செலுத்த வேண்டும், அதற்கு ஒரு தண்டனை இருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டில நீங்கள் அவர்களை அன்பு தான் பிரதானமான கனியாக இருக்கிறது. அன்பு செய்யும் பொழுது நீங்கள் அவர்களை நேசிக்கிறீர்கள். நேசிக்கும் பொழுது நீங்கள் பாவம் செய்யாமல் வாழுகிறீர்கள். அது இயேசு கிறிஸ்து சத்துருக்களை கூட நேசியுங்கள் என்று எங்களை கற்று தந்தார். அவருடைய வழியில நாங்கள் இந்த உலகத்தை ஜெயிக்க அவர் எங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். நான் ஒரு பாடலை பாடி, இப்படியான ஒரு அன்பான இயேசு எங்களை தொட்டாரு, உங்களையும் தொடும்படியாக நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பான இயேசு என்னை தொட்டாரே, நம்பாமல் இருப்பேனோ, நான் நம்பாமல் இருப்பேனோ. என்னை தொடும் பொழுது அந்த அபிஷேகத்தினால் நிரம்பி என்னை தொட்டார். எனக்கு உணரக்கூடியதாக இருந்தது அந்த பரலோக சந்தோஷத்தை. அன்பான இயேசு என்னை தொட்டாரே, நம்பாமல் இருப்பேனோ, நான் நம்பாமல் இருப்பேனோ. இருள் உன்னை சூழாதே, தேவ ஒளி உன்னை வழி நடத்தும். இருள் உன்னை சூழாதே, தேவ ஒளி உன்னை வழி நடத்தும். அழிகின்றதை நீ இழந்து விட்டாய், அழியாததொன்றை நீ அடைந்து விட்டாய். அழிகிறதை நீ இழந்து விட்டாய், அழியாததொன்றை நீ அடைந்து விட்டாய். ஆமாண்டவரே, இந்த வானமும் பூமியும் இந்த சொத்துக்கள் நீங்க சேர்க்கிறது எல்லாம் ஒழிந்து போகும். அழியாதது தேவனோடு வாழுகிற வாழ்வு, நித்தியமாக வாழுகிற வாழ்வு,
அழிகிறதை நீ இழந்து விட்டாய், அழியாததொன்றை நீ அடைந்து விட்டாய். தேவ சமூகம் முன்னால் நீ வருவாயு, தேவ சமூகம் முன்னால் நீ வருவாயே. ஆமென். என் நேசர் என்றும் என்னோடு இருப்பார், நம்பாமல் இருப்பேனோ, நான் நம்பாமல் இருப்பேனோ. அன்பான இயேசு என்னை தொட்டாரே, நம்பாமல் இருப்பேனோ, நான் நம்பாமல் இருப்பேனோ. ஆமாண்டவரே, நீர் எங்களை தொட்டதவன், எங்களை நிரப்பினதவன், பரிசுத்த ஆவியினால உங்களை வழி நடத்துகிற தேவன், எங்களுடைய இருளை அகற்றின தேவன். ஹalleluya, thank you Jesus. கடன் நீ வாங்காயே, கடன் நீ கொடுத்திடுவாய், தப்பாமல் நான் உன்னை போஷித்திடுவேன், உறங்காமல் நான் உன்னை காத்திடுவேன். ஜீவப்பம் நானே, ஜீவப்பம் நானே. ஆமென். என் வள்ளல் என்றும் என்னோடு இருப்பார், நம்பாமல் இருப்பேனோ, நான் நம்பாமல் இருப்பேனோ. ஆமாண்டவரே, நீர் இந்த உலகத்தை படைத்த வள்ளல் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் நீர் உதவி செய்கிற தேவன் அல்ல, எல்லாரையும் நேசிக்கிற தேவன். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணி, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்விக்க பண்ணுகிற தேவன் நீர். சர்வ வள்ளல். இந்த மக்கள் தருகிற காணிக்கையோ எவ்வளவுதான் காணிக்கை தந்தாலும் நீர் இந்த உலகத்தின் சொந்தக்காரன். ஒவ்வொரு எல்லா ஆத்துமாக்களும் உம்முடைகள் என்று சொல்லப்படுகிறது. எல்லா மிருகங்கள், பறவைகள் எல்லாம் உம்முடையது. எங்களுடைய அப்பா இந்த உலகத்தின் வள்ளலாக இருக்கிறார். கடன் நீ வாங்காமல் வாழச் செய்கிற தேவனாக இருக்கிறார். கடன் வாங்காதபடி எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். உங்களுடைய தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். நல்லோரையும் தீயோரையும் நேசித்து மழையை பெய்வித்து அவர்களும் மனம் திரும்பும்படியாக, தீமையில வாழுகிறவர்கள், மதத்தில வாழுகிறவர்கள், பாவத்தில வாழுகிறவர்கள், சாபத்தில வாழுகிறவர்கள் ஒவ்வொருவரும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அவர் உங்கள் எல்லாரையும் நேசிக்க சொல்லி எங்களுக்கு கட்டளையாக தந்திருக்கிறார். இந்து மக்களாக இருந்தாலும், முஸ்லிம் மக்களாக இருந்தாலும், பாவத்தில வாழுகிற மக்களாக இருந்தாலும், சாபத்தில இயேசுவுக்கு விரோதமாக வாழுகிற மக்களாக இருந்தாலும், நீங்கள் தேவனுடைய சாயலாக ரூபத்தின்படி படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனையும் சகோதரராக அன்பு கொள்ளும்படியான கட்டளையை தந்திருக்கிறார். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பிசாசு அகல வேண்டும். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் வேண்டும். கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்று சொன்னவர். பரிசுத்த ஆவியை நீங்கள் கேளுங்கள். இந்த நேரத்தில் அன்பான பிதாவே, இந்த மதங்களில் வாழுகிற மக்கள் அவர்கள் அறியாமல் வாழுகிறார்கள். அவர்களுக்கு அறியாமையின் ஆவிகள், தீமையின் ஆவிகள், மத ஆவிகள், துரத்தின் அதிகார ஆவிகள், பொல்லாத ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே இந்த நேரத்தில் அகன்று போகும்படியாக ஒவ்வொரு ஆவிகளுக்கும் இயேசுவின் நாமத்திலே கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். இயேசு, the great God, யெகோவா, இயேசுவா, merciful God, ஒவ்வொருவர் மேலையும் மினிஸ்டரிங் ஏஞ்சல் கிரியை செய்யும்படியாக கட்டளையிடுகிறேன். Great God, யெகோவா, இயேசுவா, merciful God, மினிஸ்டரிங் ஏஞ்சல் மூலமாக இந்த இடங்களிலே இவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு தமிழ் மக்களிலும் இருக்கிற அசுத்த ஆவிகள், பாவ ஆவிகள், மத ஆவிகள், இப்படியான வருகை குடிகார ஆவிகள், எல்லா ஆவிகளும் உம்முடைய பரிசுத்த ஆவிக்கு கீழ்ப்படுகிற ஆவிகளாக இந்த நேரத்தில் அகன்று போகும்படியாக
கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரோடும் இடைப்படுவீராக. உச்சத்திலே உள்ளங்கால் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் இறங்குவீராக. In the name of Jesus, mighty name of Jesus, holy name of Jesus. ஒவ்வொருவரை நிரப்பும், ஒருவரும் விடுபட்டு விடக்கூடாது. ஆவியானவரே, எல்லாரும் உமது சாயலாக படைக்கப்பட்ட மக்கள். அவர்கள் அறியாமல் இப்படியான மதங்களில வாழுகிறார்கள், சாபத்தில பாவத்தில உம்மை அறியாமல் வாழுகிறார்கள். அறியாமையால் வாழுகிற காலங்களை மன்னித்து இழுத்து கொள்வீராக. அவர்களும் அந்த பரலோக ராட்சியத்துல வாழ, பிசாசோடு வாழுகிற வாழ்வு நரக வாழ்வு, புழுவும் அக்கினியும் கந்தகம் என்கிற கடலில வாழுகிற நித்திய நிந்தையில இருந்து இழுத்துக் கொள்வீராக. அவர்களுக்கும் ஒரு இரக்கம் காண்பிக்கும்படியாக அவர்களும் உம்முடைய சாயலாக, எங்களுடைய சாயலாக படைக்கப்பட்டவர்களை மனம் திரும்ப உதவி செய்வீராக. மனம் திரும்பதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய நாமம் என்பதை ஒவ்வொரும் அறிந்து கொண்டு இயேசுவிடத்துல வந்து அந்த பரிசுத்த வேதாகமத்தை உணவாக உட்கொண்டு ஆத்துமா பெலன் கொண்டு அவர்களும் உம்மை தேடி வர உதவி செய்வீராக. அவர்களை மன்னிக்கும்படியாக உம்முடைய பிரயோசனமான ஊழியக்காரனாக அவர்களுக்கு ஒரு இரக்கத்தை காண்பிக்கும்படியாக, ஒரு மன்னிப்பை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரை நிரப்புகிறதற்காக நன்றி. ஒவ்வொருவரோடும் இடைப்படுகிறதற்காக நன்றி. துதி கன மகிமை ஒன்றான மித்தவனாய் உமக்கை செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில ஒவ்வொருவரையும் என் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டர். அருமையான வார்த்தையை வெளிச்சத்தை நிறுத்துவ, அருமையான வெளிச்சத்தை கற்றுக் கொடுத்தீர்கள், சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக் கொடுத்தீர்கள், வெளிச்சத்தை பெற்றுக் கொண்டோம். நானே ஜீவ அப்பம் என்று இயேசப்பா சொன்னார். அன்று மன்னாவை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்திரத்திலே கொடுத்தார். ஆனால் அவர்கள் முறுமுறுப்பினாலும் கீழ்ப்படியாமையாலும் அவிசுவாச எண்ணங்களாலும் ஈட்டிய எண்ணங்களினாலும் அவர்கள் அழிந்து போனார்கள். ஆனால் இன்று நாம் அவருடைய மன்னாவை புசிக்கிறோம். எங்களுக்கு அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியானவருடைய சரீரம் எங்களுக்கு அக்களிக்கப்பட்டது. அவருடைய சரீரம் எங்களுக்குள்ளே பாயும் பொழுது, அந்த சரீரத்தை நாங்கள் நினைவு கூர்ந்து நாங்கள் உட்கொள்ளும் பொழுது நிச்சயம் எங்களுடைய சரீரம் உயிர்ப்பிக்கப்படுது, ஆவியில பலன் கொள்ளுகிறது. அப்படிப்பட்ட அந்த மன்னா அவரே இறங்கி வந்த மன்னா. அப்படிப்பட்ட அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தை கற்றுக் கொடுத்தீர்கள், வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம் பாஸ்டர். நன்றி கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் உங்கள் கையிட்டு எல்லா சபை ஊழியங்களையும் கர்த்தர் நிறைய ஆசீர்வதிப்பாராக. அதில் சித்தமனால் நாங்கள் இன்னொரு அழைப்புல சந்திக்கணும். இது சமாளித்து கூறுகிறோம். நன்றி பாஸ்டர். God bless you, சுபாலங்க. God bless you, நேயர்களே. ஆமீன். ஆமீன். God bless you too, பாஸ்டர். அருமையான வார்த்தையின் வெளிச்சம் நிச்சயமாக ஜீவ அப்பமாகி இந்த வார்த்தை நிச்சயமாக அந்த வார்த்தை எங்களை போஷிக்கிறாங்க, ஆத்துமா உயிர்ப்பிக்கிறது, எங்களுக்கு ஞானம் புத்தி அறிவை வெளிப்படுத்துகிறது, வழிகாட்டுகிறது, வெளிச்சமாயிருக்கு எங்கள் பாதைக்கு, உனையும் கணுக்களையும் வேறுபிரிக்கிறது. அப்படியான வல்லமை உள்ள வார்த்தை தான், பெருமை திரும்பாத வார்த்தை. இந்த மன்னாவை புசிக்கும் பொழுது நிச்சயமாக நாங்கள் உயிரடைகின்றோம், உயிர்ப்பிக்கப்படுகிறோம், பாவத்துக்கு மறித்து நீதிக்கு பிழைக்கிறோம், நன்மையை பெற்றுக்கொள்வோம், தீமையை வெறுக்கின்றோம். அருமையான ஆசீர்வாதமான வார்த்தை. இந்த வார்த்தையை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். அவர்களும் சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும், வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இதுவே நமக்கு விழுந்த கடமையாயிருக்கிறது. ஆமீன். மகிமைப்படுவதாக. எங்களோடு சகோதரர்கள் இணைந்திருக்கிறார்கள். இணைப்பில் அழைப்பு கொண்டு வருவோம். பிரைஸ் தி லார்ட். மகேந்திரன், இணைப்பில் இருக்கிறீர்கள், அழைப்புக்குள் வாருங்கள். பிரைஸ் தி லார்ட் மகேந்திரன் பிரதர். பிரைஸ் தி லார்ட். மியூட் எடுத்துவிட்டு பேசுங்கள் சகோதரனே. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட் மகேந்திரன். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். அது மகேந்திரன் ஐயா. ஓ சோஸ்ரம். சோஸ்ரம். ஆமென். ஐயா போயிட்டாரா? சோஸ்திரம். மகேந்திரன் வந்திருந்த டபுள் கிளிக்ல அப்பா சோஸ்திரம் அப்பா. நன்றி. ஆமென். கர்த்தருக்கு நன்றி. ஆமென். இம்மற்ற நேரம் நடத்தி வந்த கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். நாளும் வார்த்தையின் வெளிச்சத்துக்கூடாக எங்களோடு வழி நடத்தினார். எங்களுக்கு மாலை நீர் நிச்சய வெளிச்சத்தை ஆசிரித்து தந்தார். 7 மணி தொடக்கம் 9:39 வரை